தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். புதுச்சேரியில் இருக்கிற டீம்டு யூனிவர்சிட்டி 4 டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ புதுச்சேரியை சேர்ந்த மாணவர்கள், இது இல்லாமல் தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் யாராக இருந்தாலுமே வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வந்து நீங்கள் டீம்டு யூனிவர்சிட்டியில் சேர முடியும். அப்படி நீங்கள் டீம்டு யூனிவர்சிட்டியில் சேரணும்னா நமக்கு எந்த அளவுக்கு கட் ஆஃப் தேவைப்படும். இரண்டாவது, அந்த டீம்டு யூனிவர்சிட்டியில் இந்த இந்த இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே 4 டீம்டு யூனிவர்சிட்டிஸ் நான் புதுச்சேரியில் இருக்குன்னு சொன்னேன். இந்த 4 டீம்டு யூனிவர்சிட்டியில் ஃபர்ஸ்ட் வந்து மகாத்மா காந்தி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்கிற இந்த காலேஜை பற்றி முழுமையான விளக்கங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்த வீடியோவில் அடுத்த காலேஜ், அதுக்கடுத்த வீடியோவில் அதுக்கடுத்த காலேஜ் சொல்லி 4 காலேஜையுமே நம்ம வந்து கண்டினியூவாக வந்து பார்க்கலாம். அந்த வகையில் இப்போ மகாத்மா காந்தி மெடிக்கல் காலேஜில் உங்களுக்கு ஒரு சீட்டு வேணும்னா எப்படி அட்மிஷன் போடணும், எவ்வளோ கட் ஆஃப் தேவைப்படும், இந்த காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எந்த அளவுக்கு இருக்குது, என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஸோ இது எதற்காக அப்படின்னா, சில மாணவர்கள் நம்மகிட்ட முன்கூட்டியே கேட்டிருந்தது தான். புதுச்சேரியை சேர்ந்த மாணவர்களும் சரி, தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்களுமே சரி, இதை நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னா டீம்டு யூனிவர்சிட்டியில் நம்ம மதிப்பெண் சற்று குறைவாக இருக்குது, என்னால் அப்ளை பண்ண முடியுமா, இது எனக்கு கிடைக்குமா அப்படின்லாம் சொல்லி கேட்டாங்க. ஸோ அதற்கு இணங்க இப்போ ஒரு காலேஜை பற்றி முழுமையான விளக்கங்கள் நம்ம ஒரு வீடியோவில் கொடுக்க போகிறோம். ஸோ அந்த வகையில் தான் இந்த வீடியோ வந்து நமக்கு மகாத்மா காந்தி மெடிக்கல் காலேஜை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ மகாத்மா காந்தி மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2021 எஸ்டாப்ளிஷ் ஆன ஒரு மெடிக்கல் காலேஜ். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதனோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது நல்லாவே நல்லாவே இருக்குது. பேஷண்ட் ஃப்ளோவும் அதிகமாக இருக்குது. ஸோ பேஷண்டோட அந்த பெட்ஸ் பெட்டோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லும்போதும் பேஷண்ட் ஃப்ளோ எந்த அளவு நிறையா இருக்கோ அந்த அளவுக்கு பெட்டோட எண்ணிக்கையுமே அதிகமாக இருக்கும். ஸோ அதே நேரத்தில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக நமக்கு வந்து புதுச்சேரி டு கடலூர் போகிறதுக்கு இடையில இது இருக்குது. தவளகுப்பம் அப்படின்னு ஊரை தாண்டி வந்து அது இருக்குது. ஸோ இந்த மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒன் ஆஃப் த டீம்டு யூனிவர்சிட்டியில் பெஸ்ட் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த காலேஜை நம்ம சொல்லலாம். மகாத்மா காந்தி மெடிக்கல் காலேஜ். ஸோ இது வந்து கடலூர்லேருந்து வரவங்களும் சரி, புதுச்சேரியிலேருந்து வரவங்களும் சரி, 2 பேருக்குமே பொதுவான ஒரு இடத்துல இருக்கிறதுனால 2 ஆமா, இடத்துக்காரங்களுமே வந்து அங்கே படிக்கிற அளவுக்கு உண்டான வசதிகள் அந்த இடத்துல இருக்குது. ஸோ இது இல்லாத அங்கே எம்பிபிஎஸ் சீட்டு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யூஜி எம்பிபிஎஸ் சீட்டுன்னு பார்க்கும்போது 250 சீட் இருக்குது. 2024 டேட்டாவை பொறுத்து 250 சீட்டு. இந்த 250 சீட்டில் அவங்க என்ஆர்ஐக்கு என்ன பண்ணுறாங்கன்னா 25 சீட்டு ஒதுக்கி கொடுத்துருவாங்க. ரிமைனிங் இருக்கிற 225 சீட்ஸ் 225 சீட்டு கம்ஸ் அண்டர் மேனேஜ்மெண்ட் கோட்டா. ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வந்து ஏன்னா எல்லாமே மேனேஜ்மெண்ட் கோட்டா தான், அதில் தெர் இஸ் நோ கவர்மெண்ட் கோட்டா. இல்லைன்னா டீம்டு யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் பெய்டு சீட்டு தானே தவிர எதுவும் கவர்மெண்ட்டோட சீட்லாம் அதில் கிடையாதுன்றதுனால அது பெய்ட் அப் சீட்டு தான். ஸோ அது எவ்வளோ அமௌண்ட் பே பண்ண வேண்டி இருக்குன்றதை நான் பின்னாடி உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ 250 சீட்டில் 225 சீட்டு மேனேஜ்மெண்ட் பெய்டு சீட்டாகவே எடுத்துடுறாங்க. இது இல்லாமல் அடுத்த பெய்டு சீட்டு பார்க்கும்போது என்ஆர்ஐ வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்க வந்து என்ஆர்ஐ கோட்டாவில் ஒரு 25 சீட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. மேபி வந்து 2025 26 அது ஏதாவது சேஞ்சஸ் வருமானது நமக்கு தெரியாது. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இது வந்து நான் சொல்கிற டேட்டா 2024 2023 பொறுத்து என்ன ஸ்டேட்டஸோ அதை தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இது இல்லாத வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 19 வகையான எம்எஸ் எம்டி கோர்சஸும் அதில் அவைலபிள் இருக்குது. அதை படிக்கிறவங்களும் தாராளமாக படிக்க முடியும். சரிங்களா? இது இல்லாமல் இந்த அட்மிஷன் ப்ராசஸ் அப்படின்றது நம்ம எப்படி பண்ணணும், இதற்கு இந்த டீம்டு யூனிவர்சிட்டியில் நீங்கள் சேரணும்னா ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் வந்து நீட் யூஜி நீங்கள் குவாலிஃபை ஆகியிருக்கணும். இங்கே குவாலிஃபை அப்படின்னு சொல்கிறது இங்கே பாஸ் ஃபெயில் அப்படின்னு கணக்கு இல்லை. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம் வருவதற்கு முன்பாக குவாலிஃபையிங் மார்க் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. அதாவது 145 132 135 அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு மார்க் இருக்கும் இல்லையா? ஸோ அதுதான் வந்து குவாலிஃபையிங் மார்க். அந்த குவாலிஃபையிங் மார்க்குக்கு மேலே நீங்கள் இருந்தால் போதும். அந்த குவாலிஃபையிங் மார்க்கை ரீச் ஆகியிருந்தாவே யூ ஆர் எலிஜிபிள் டு அப்ளை. ஸோ அதுதான் கண்டிஷன் அப்படின்றது. இதில் வந்து நம்ம கட் ஆஃப் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு அதில் சீட்டு கிடைக்கும். அந்த கட் ஆஃப் எவ்வளோ மார்க் தேவைப்படுன்றதை நான் பின்னாடி சொல்கிறேன். சரி, அப்போ நீட் யூஜி நீங்கள் எழுதி அதில் குவாலிஃபை ஆகியிருந்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் ஆகிடுவீங்க. அடுத்து நம்ம என்ன செய்யணும்னா எம்சிசி மெடிக்கல் கவுன்சில் கமிட்டியோட வெப்சைட், அதாவது என்ன அப்படின்னா mcc.nic.in அப்படின்னு சொல்கிற இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் போய் அப்ளை பண்ணணும். நீட்டோட ரிசல்ட் எல்லாமே வந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்ன்றது எம்சிசி தான் நடத்துவாங்க. அந்த எம்சிசி கவுன்சிலிங்கை நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணும்பொழுது உங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறீங்க இல்லையா, அந்த சாய்ஸ் ஃபில்லிங்கில் நீங்கள் மகாத்மா காந்தி மெடிக்கல் காலேஜ் வேணும்னா மகாத்மா காந்தி மெடிக்கல் காலேஜை ஃபஸ்ட்டு சாய்ஸாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வேறு ஏதாவது மெடிக்கல் காலேஜ் உங்களுக்கு தேவை, டீம்டு யூனிவர்சிட்டி வேணும்னு சொன்னால் அந்த டீம்டு யூனிவர்சிட்டி செகண்ட் ஒன் கொடுங்க. ஏன்னா இந்த ஆல் இண்டியா கோட்டாவில் டீம்டு யூனிவர்சிட்டிஸ், சென்ட்ரலைஸ்டு யூனிவர்சிட்டிஸ், ஜிப்மர் இது எல்லாமே அந்த இடத்துல வந்து நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கை கொடுக்கலாம்.
ஏன்னா, நீங்க ஜிப்மர்லாம் படிக்கணும்னா கட் ஆஃப் நமக்கு அதிகமா தேவைப்படும். நான் சொல்றது டீம்டு யூனிவர்சிட்டி மகாத்மா காந்திய பொறுத்தவரைக்கும் நான் பேசிட்டு இருக்கிறதுனால, இதுல சேர்ந்தா போதும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சாய்ஸ் இது குடுங்க. செகண்ட் சாய்ஸா வேற ஏதாவது டீம்டு யூனிவர்சிட்டி நீங்க குடுக்கலாம். சரிங்களா? அப்படி நீங்க குடுத்துட்டு, அது உங்களுக்கு சீட்டு கிடைச்சதுன்னு சொன்னா, நீங்க போய் சேர்றீங்க. அப்படி நீங்க சேரும்பொழுது, அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணும்பொழுது, ரூ. 2,05,000 செக்யூரிட்டி டெபாசிட் பே பண்ண வேண்டியது இருக்கும். எந்த டீம்டு யூனிவர்சிட்டியா இருந்தாலுமே சரி. இது வந்து மகாத்மா காந்தின்னு கிடையாது. எந்த டீம்டு யூனிவர்சிட்டியா இருந்தாலுமே ரூ. 2,05,000 இது 2024ல இருந்த விஷயம் தான். அப்ப செக்யூரிட்டி டெபாசிட் நீங்க பே பண்ணீங்கன்னா, அது ரீஃபண்டபிள் தான். உங்களுக்கு சீட்டு கிடைச்சுதுன்னா திரும்பி ரீஃபண்ட் பண்ணுவாங்க. அந்த ரீஃபண்ட்ன்றத டைரக்ட்டா கேஷா குடுக்குறதில்ல. நீங்க கட்ட வேண்டிய ஃபீஸ்லேருந்து மேபி அத கழிச்சுப்பாங்க. கழிச்சுட்டு ரிமைனிங் ஃபீஸ நீங்க கட்டுற மாரி இருக்கும். அப்ப வந்து செக்யூரிட்டி டெபாசிட் பே பண்ணிட்டு தான் நீங்க உள்ள வந்து அந்த உங்களுடைய அலாட்மென்ட் ஆர்டரே டவுன்லோட் பண்ண முடியும். சீட்டு கிடைச்சதுன்னு சொன்னா. ஸோ இது வந்து ஒரு விஷயம். ஸோ அடுத்தது ஃபீஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியமானது. ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, டியூஷன் ஃபீஸ் அப்படின்னா எவ்வளோ வருதுன்னா, வருஷத்துக்கு 24 லேக்ஸ் வந்து நீங்க பே பண்ணணும். 24,00,000 ரூபாய் வந்து வருஷத்துக்கு பே பண்ண வேண்டியது இருக்கு. நீங்க 5 வருஷத்துக்கும், ஒரு வருஷத்துக்கும் அத பே பண்ணணும். ஸோ இது இல்லாம ரிசர்ச் அண்ட் டெவலப்மென்ட் ஃபீஸ் அப்படின்னு சொல்றது ஒரு 1.5 லேக்ஸ் அதாவது ரூ. 1,50,000 நீங்க பே பண்ணணும். இதுவும் வருடத்திற்கு ஒரு தடவ பே பண்ற மாரி இருக்கும். இது இல்லாம உங்களுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் யுனிவர்சிட்டியுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அப்படின்றது ஒன் டைம் ஃபீஸா ஒரு 50,000 கலெக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? இதுவும் இருக்கு. தென் வந்து பார்த்தீங்கன்னா, என்ஆர்ஐல இருக்கிறவங்க என்ஆர்ஐ கோட்டாக்குள்ள வராங்கல்ல, அவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு $50,000 வந்து அவங்க பே பண்ணணும். டியூஷன் ஃபீஸ் அப்படின்றதே. ஸோ இந்த அளவுக்கு வந்து பே பண்ண வேண்டியது இருக்கும். சரி அடுத்தது வந்து ஹாஸ்டல் நீங்க ஸ்டே பண்றீங்க, மெஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, ஹாஸ்டல்ல ஒரு நீங்க ஷேரிங் ரூமா இருந்து, ஒரு ஏசி ரூமா இருந்துனாவே வருடத்திற்கு 2,50,000 வந்து நீங்க பே பண்ற மாரி இருக்கும். இதுவும். அப்ப எல்லாமே கொஞ்சம் ஹியூஜா தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் நமக்கு பாசிபிளான்றது நான் பின்னாடி மார்க்க பத்தி பேசும்போது உங்களுக்கு நான் சொல்றேன். ஸோ இது இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இன்னும் சில சார்ஜஸ்லாம் குடுக்குறாங்க. ஒரு ஆனுவல் சார்ஜஸ்ன்னு ஒரு ₹5,000 வருது. இது இல்லாம வந்து ஆ லாண்ட்ரி ஃபீஸ் நீங்க துணிலாம் துவைக்கிறீங்க அப்படின்னா பிரச்சனை இல்ல. இல்ல வந்து லாண்ட்ரில நீங்க குடுக்குறீங்கன்னா, அது வந்து ஒரு 12,000, 10,000 அப்படின்னு சொல்லி வரும். இதெல்லாம் நீங்க ஷேரிங்ல இருந்தீங்கன்னு சொன்னா, நீங்க ஷேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப வருடத்திற்கு 12,000ன்னு சொன்னா, அதுல நீங்க 2 பேரா இருக்கீங்கன்னா, 6,000, 6,000 பிரிச்சு கூட நீங்க ஷேர் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது இல்லாம இதர ஃபீஸ்லாம் என்னென்ன இருக்கு? அதர் ஃபீஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அதர் ஃபீஸ்னா, இதுல வந்து பார்த்தீங்கன்னா, யூனிஃபார்ம் ஃபீஸ் ஒண்ணு கலெக்ட் பண்ணுவாங்க. அந்த யூனிஃபார்ம் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இயர் அண்ட் செகண்ட் இயர்க்கு யூனிஃபார்ம் ஃபீஸ்ன்றது கிட்டத்தட்ட ரூ. 6,000 நீங்க பே பண்ணணும். ஒன் டைமா தான் பே பண்ண போறீங்க. இது இல்லாம வந்து புக் ஃபீஸ் இருக்கும். இது வருடத்துக்கு ஒரு தடவ 24 லேக்ஸ் சாரி 27 லேக்ஸ் ஆர் சாரி 27,000 ஆர் 24,000 சம்திங் அந்த ரேஞ்சுக்கு வந்து நீங்க பே பண்ற மாரி இருக்கும் பெர் இயர். ஒரு வருஷம் புக் ஃபீஸ் அப்படின்னு சொல்றது. இது இல்லாம லேர்னிங் ஃபீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஒன் டைம் ஃபீஸா வந்து ஒரு 20,000 கிட்ட கலெக்ட் பண்றாங்க. இது இல்லாம சில ஆக்டிவிட்டீஸ்லாம் நீங்க பண்ணுவீங்க இல்லையா? அந்த ஆக்டிவிட்டீஸ்க்குன்னு சொல்லி தனி சார்ஜஸ் உண்டு. அது ஒரு 10,000 டூ 15,000 பெர் ஆனம் வந்து நீங்க கலெக்ட் பண்ணுவாங்க. இது இல்லாம உங்களோட அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு. இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்க ஒன் டைமா பே பண்றது 2,000 அந்த ரேஞ்சுக்கு வரும். இது இல்லாம இன்சூரன்ஸ் போடுவாங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்றது. அது ஒரு வருடத்துக்கு ஒரு ரூ. 1,500. இது எல்லாமே சேர்த்து தான் நீங்க பே பண்ற மாரி வரும். சரிங்களா? அப்போ இது எல்லாமே ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த 24 லேக்ஸ்க்குள்ள வந்துருமா சார்? அப்படின்னீங்கன்னா, கிடையாது. இதெல்லாம் இதர ஃபீஸ் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அது டியூஷன் ஃபீஸ்ன்றது தனி. இதெல்லாம் இல்லாம இதெல்லாம் வந்து நீங்க பே பண்ற மாரி இருக்கும். சில ஃபீஸ் ஒன் டைம் பே பண்ற மாரி இருக்கு. சில ஃபீஸ் ஆனுவலா பே பண்ற மாரி இருக்கு. சரி, இப்ப கட் ஆஃப்க்குள்ள நம்ம வரலாம். கட் ஆஃப் நமக்கு எவ்வளோ தேவைப்படும்? 2023ல எவ்வளோ இருந்தது அப்படின்னு நான் சொல்றேன். 164 வந்து இருந்தது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல. 164 ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருந்தது. செகண்ட் ரவுண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அது 126ஆ குறைஞ்சிருந்தது. அப்போ குவாலிஃபையிங் மார்க் 114, 115 அந்த மாரி இருந்திருக்கலாம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 126 மார்க் எடுத்தவங்க செகண்ட் ரவுண்ட்லயே வந்து அந்த மகாத்மா காந்தி காலேஜ் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. சரிங்களா? அப்போ வந்து இந்த இடத்துல நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, மெடிக்கல் காலேஜ்ல நீங்க எம்பிபிஎஸ் தான் படிக்கணும் அப்டின்னீங்கன்னா, 2டே விஷயம் தான். ஒண்ணு ஃபீஸ் வந்து ஒரு ரூ. 24,00,000 ரூ. 25,00,000 வருடத்துக்கு பே பண்ற மாரி தயாரா இருக்கணும். இது டியூஷன் ஃபீஸ் மட்டும். இது இல்லாம எப்படி பார்த்தாலுமே ஒரு ரூ. 27,00,000 கிட்ட வருஷத்துக்கு கணக்கு வந்துரும். ரூ. 27,00,000 ரூ. 28,00,000 கட்டணும். அமௌண்ட் இருந்ததுன்னா, நீங்க அத தாராளமா நீங்க இருக்கலாம். 2வது உங்களுக்கு மதிப்பெண் குறைவா இருந்தது அப்டின்னு சொன்னா, நீங்க மதிப்பெண் குறைவா இருந்து பணம் அதிகமா இருந்ததுன்னா பிரச்சனை இல்ல. அப்ப பணம் இல்ல நான் சேரணும் அப்டின்னா, மதிப்பெண் நீங்க அதிகமா தான் எடுக்கணும். அப்ப இந்த யூனிவர்சிட்டி நீங்க தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ இதுதான் வந்து மகாத்மா காந்தின்னு கிடையாது. எந்த ஒரு டீம்டு யூனிவர்சிட்டியா இருந்தாலுமே இதுதான் வந்து விஷயம். இப்ப நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அதற்கு தகுந்த மாரி நீங்க படிச்சு உங்களோட மதிப்பெண்ண உயர்த்த பாருங்க. அடுத்த டீம்டு யூனிவர்சிட்டி என்ன புதுச்சேரியில இருக்கு அப்டின்றத அடுத்த வீடியோல உங்களுக்கு நான் சொல்றேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.